போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு கிடையாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. மீண்டும் நமது நாட்டில் எந்த ஒரு இனவாதத்திற்கும் இடமளிக்க மாட்டோம், ஜனாதிபதி உறுதிமொழி. பதவி களத்தை நிறைவு செய்து வெளியேறும் ஜூலிச்சங், பாட்சோறு உண்டு கொண்டாடிய கம்மன்பில. நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்திற்கு சென்று ஜனாதிபதி வழிபாடு. திருகோணமலையில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய அழுத்தத்தினாலேயே பிக்குகளுக்கு எதிராக வழக்கு போடப்பட்டுள்ளது. விமல் வீரவன்ச. போது எதிர்ப்புகள் வருவது இயல்பு, பிரதமர் தெரிவிப்பு. ஜனாதிபதி மீதுள்ள நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், சத்தியலிங்கம் தெரிவிப்பு. இளங்குமரன் எம்பியை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை. காணிகளிலிருந்து வெளியேறுமாறு 62 காணி உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் வழங்கிய புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம். கொழும்பு மாநகர சபையின் நிர்வாக நடவடிக்கைகளில் சிக்கல் ஏற்படும் அபாயம். தனி தமிழீழ கோட்பாடுவாதிகள் வடக்கு கிழக்கில் ஆக்கிரமிக்கப்படும் பௌத்த அடையாளங்கள், கலகமதேரர் குற்றச்சாட்டு. போலீஸ் பரிசோதகராக ஆள்மாறாட்டம் செய்த பெண் கைது. தமது அரசாங்கத்தின் கீழ் ஒருபோதும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் வடக்கு மாகாண நிகழ்ச்சி திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அரசு திணைக்களங்களில் உள்ள சில பலவீனமான அதிகாரிகள் இந்த கடத்தல்காரர்களுடன் கைகோர்த்துள்ளமை தெரிய வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆகையால் அச்செயற்பாடுகளில் இருந்து விலகுமாறு தான் மீண்டும் ஒருமுறை கோருவதாகவும், அவ்வாறு இல்லையெனில் கடமைகளில் இருந்து விலகுமாறு அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மீண்டும் நமது நாட்டில் வடக்கிலே, தெற்கிலோ, கிழக்கிலோ நாட்டின் எந்த பகுதியிலும் சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பல இடங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக தமக்கான இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சாவகச்சேரி மீசாலையில் இன்று ஆரம்பித்து வைத்தார். அதன் பின்னர் குறித்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் உரையாற்றுகையில், கணிசமான வாழ்வை யுத்தத்திற்கு மத்தியில் முரண்பாட்டுடன் சந்தேகத்தில் வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம். தமிழ் மக்கள் மீது சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார்கள். அதே போன்று சிங்கள மக்களை தமிழ் மக்கள் ஒரு சந்தேகத்துடன் பார்த்தார்கள். நீண்ட நாள் முரண்பாடு முருகல் நிலையில் யுத்தத்தில் என்ன மிஞ்சியது? வீடுகள் இல்லாத குடும்பங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், உறவினர்களை இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள். வடக்கிலும் தெற்கிலும் 2 பகுதிகளாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் மிஞ்சினார்கள். அனைத்து அழிவுகளிலும் பின்னால் இருந்தது அரசியல்தான். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவை. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள சிங்கள மக்களை உசுப்பேத்தினார்கள். பதவிகளுக்காக தமிழ் மக்களை உசுப்பேத்தினார்கள். இவ்வாறு இனவாத அரசியல் தான் காணப்பட்டது. இன்றும் ஒரு தொல்பொருள் நிலையத்தை மையமாக வைத்து, மதஸ்தானத்தை வைத்து இனவாத முருகல் நிலையை ஏற்படுத்த முனைகின்றார்கள். நான் ஒரு உறுதிமொழி வழங்குகின்றேன். மீண்டும் நமது நாட்டில் வடக்கிலே, தெற்கிலே, கிழக்கிலோ நாட்டின் எந்த பகுதியிலும் சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாங்கள் அனைவருமே சகோதரர்கள், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என தெரிவித்தார். எதிர்வரும் 20ஆம் தேதி கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 11/29 அன்று நிலவிய வெள்ள அனர்த்தம் காரணமாக பரந்தன் மகா வித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் தங்கியிருந்த மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்ட போது அதனை தடுத்த கிராம அலுவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி கிராம அலுவலரால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு 2025 12/12 அன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அன்று குறித்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக 2025 12/16 அன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இன்று பதில் நீதவான் எஸ். சிவபால சுப்பிரமணிய முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கிராம அலுவலர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்ததாகவும், இன்றைய தினம் ஜனாதிபதியின் நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதால் அவரால் நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை என்றும் தெரிவித்தார். இதன்போது கிராம அலுவலர் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன், போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவர் நீதிமன்ற தவணையின் போது நேரில் முன்னிலையாக வேண்டியது கட்டாயம் என்றும், அவ்வாறு முன்னிலையாகாமல் சட்டத்தரணியை மட்டும் அனுப்புவது நீதிமன்றத்தை அவமதிக்கும்
அவமதிக்கும் செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த பதில் நீதவான் வழக்கை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவித்தார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்க செல்ல தயாராகி வரும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கின் வெளியேற்றத்தை உதய கமன்பில கொண்டாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில யூலி சங்கின் வெளியேற்றத்தை பால்சோறு உண்டு வெளிப்படையாக கொண்டாடியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் யூலி சங் இலங்கைக்கு 4 ஆண்டுகளாக ஒரு சாபக்கேடாக இருந்ததாகவும் அவரது விலகலை கொண்டாட நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து தம்புருகள் இசைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் இலங்கைக்கான தூதுவர் யூலி சங் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இலங்கைக்கு யூலி சங் அளித்த ஆதரவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளதுடன் தனது சேவை காலத்தில் தூதராற்றிய பணிகளை ஒருபோது மறக்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு இன்று சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். நைனாதீவுக்கு உலங்கு வானூர்தி மூலம் சென்ற ஜனாதிபதி நாகவிகாரையில் சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு விகாராதிபதியிடமும் ஆசிகளை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ஜனாதிபதி மீது நாம் நம்பிக்கை வைத்துள்ள போதிலும் அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வடமாகாண விஜயம் குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் வடக்குக்கு வருகை தந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களின் சொத்துக்களை அளித்தவர்களாகவும் அவர்களை காணாமலாக்கியும் இடம்பெயர காரணமானவர்களாகவும் இருந்ததால் மக்கள் மத்தியில் வெறுப்பு காணப்பட்டது. ஆனால் இந்த தலைமுறை ஜனாதிபதிகளின் கொடூரமான முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அத்தகைய கொடூரமான முகம் இருப்பதாக நான் கூறவில்லை. இளம் துடிப்பான நல்ல விடயங்களை பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்கின்றார். எங்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது. நாட்டை முன்னேற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜனாதிபதியின் வடக்கு வருகை குறித்து பத்திரிகைகள் வாயிலாக தாம் அறிந்ததுடன் அதிகாரப்பூர்வமான அழைப்புகள் ஏதும் விடுக்கப்படவில்லை. மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங் ஆகியோரின் ஆட்சி காலத்தில் கூட ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களோ வடக்குக்கு வரும்போது மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடும் பண்பு இருந்தது. ஆனால் தற்போதைய அரசு தனது கட்சி உறுப்பினர்களுடன் மட்டுமே ஆலோசனைகளை மேற்கொள்கிறது. ஜனாதிபதி மக்களை சந்திப்பது வரவேற்கத்தக்கது. போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் அவலங்களை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை ஒரு முன்னேற்றகரமான திசைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் தமிழ் மக்களும் ஏனைய இனங்களைப் போல சம அந்தஸ்துடன் வாழ்வதற்கான சூழலை எவராவது ஏற்படுத்தினால் அத்தகைய முயற்சிக்கு தாம் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம். அவரது வரவு நல்வரவாக இருக்கட்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய அழுத்தத்தினாலேயே பிக்குகளுக்கு எதிராக வழக்கு போடப்பட்டுள்ளது. இறுதியில் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகின்றார்கள் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். திருகோணமலை பிரதான கடற்கரை புத்தர் சிலை மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பான வழக்கில் திருகோணமலை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசப்ப தேரரை சுகம் விசாரித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை சிறைச்சாலைக்கு இன்று காலை வருகை தந்த முன்னாள் அமைச்சர் விமல் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட தேரர்களை சந்தித்து உரையாடியிருந்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கலந்துரையாடிய பின்னர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சந்தித்து நலன் விசாரிப்பதற்காக சிறைச்சாலைக்கு வருகை தந்தேன். தேசிய மக்கள் சக்தி திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கடலோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நல்ல விதமாக அரசியல் செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது நல்ல உள்ளம் படைத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மதம் தொடர்பிலான செயற்பாடுகள் குறித்து உயர்மட்டங்களுடன் பேசி ஏதாவது ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கலாம். அந்த அரசியல்வாதிகளின் ஆசைகளை நிறைவேற்றும் முகமாகவே இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இறுதியாக சிக்கலில் மாட்டப்போவது கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளை எனவும் அவர் தெரிவித்தார். இதன்போது கசப்ப தேரரின் உண்ணாவிரதம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரால் கேள்வி கேட்கப்பட்ட போது அரிசிமலை விகாராதிபதி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே உண்ணாவிரதத்தினை கசப்ப தேரர் தற்காலிகமாக கைவிட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு பின்னர் ஏற்படுகின்ற நிலைமையை பொறுத்து உண்ணாவிரதம் தொடர்பில் முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார்.
நேர்மறையான மாற்றங்களை செய்யும் போது எதிர்ப்புகள் வருவது இயல்பு. நாட்டிற்கு தேவையான சிறந்த குடிமகனை உருவாக்கும் நோக்கில் நாம் ஆரம்பித்துள்ள நவீன கல்வி முறைமையை எக்காரணம் கொண்டும் நிறுத்தப் போவதில்லை என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். கல்வி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்துவதற்காக சிலாபம் கல்வி வலயத்தின் கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் இன்று மாதம்பே செடக் நிறுவன மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்ற போது ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய பிரதான துறையாக கல்வித்துறை இனம் காணப்பட்டிருந்தது எனவும், இவ்வாறான சமூக மாற்றங்களை முன்னெடுக்கும் போது ஒரு சிறிய தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் சிறுவர் பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பிற்குள் புதிய கல்வி மறுசீரமைப்பு முறையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வின் போது 176 பாடசாலைகளையும் சுமார் 76,000 மாணவர்களையும் கொண்ட சிலாபம் கல்வி வலயம் குறித்த சுருக்கமான அறிமுகத்தை சிலாபம் வலய கல்வி பணிப்பாளர் முன்வைத்தார். கல்வி மறுசீரமைப்பை அமல்படுத்துவதற்காக வடமேல் மாகாண கல்வி அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் பிரதமருக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. அத்தோடு கலந்து கொண்ட கல்வி அதிகாரிகள் தமது கருத்துகளையும் ஆலோசனைகளையும் முன்வைக்க வாய்ப்பளிக்கப்பட்டதோடு கல்வி மறுசீரமைப்பை அமல்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் அதற்கான தயார்நிலை குறித்தும் பிரதமரின் கவனம் ஈர்க்கப்பட்டது. அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், தவறுகளை இனங்கண்டு அவற்றை சரி செய்து முன்னெடுக்கப்படுகின்ற புதிய கல்வி முறையின் கீழ் பிள்ளைகளுக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது சிறுவர் பாதுகாப்பு கொள்கைகள் பேணப்படும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த கல்வி மறுசீரமைப்புகளை முன்னெடுப்பதில் புத்தள மாவட்ட கல்வி அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மிக்க பங்களிப்பானது. கல்வி மறுசீரமைப்பை குழப்ப முயற்சிக்கும் தரப்பினரின் நோக்கங்களை முறியடிக்கும் அளவிற்கு பலமானதாக இருக்கின்றது என்பதை இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். தொழிற்கல்விக்காக ஒதுக்கப்பட்ட ஆகக்கூடிய வரவு செலவு திட்ட நிதி இக்கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்கு இடையிலான டிஜிட்டல் வளங்களின் சமத்துவமின்மை மற்றும் உட்கட்டமைப்பு வசதி பிரச்சினைகளை நீக்குவதற்காகவே தற்போது உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 6ஆம் தர கல்வி மறுசீரமைப்பை தற்காலிகமாக நிறுத்தியதன் மூலம் அநீதி இழைக்கப்பட்ட மாணவர்களுக்கு விரைவில் நீதியை பெற்றுக் கொடுக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். கல்வி முறையை ஒரு பாரிய மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்லும் இந்த பயணத்தில் மக்களின் அங்கீகாரம் மிகவும் முக்கியமானதாகும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் ஆகிய கிராம சபர் பிரிவுகளிலும் கோம்பாவில் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட திம்பிலி ஆகிய பகுதிகளில் உள்ள காணிகளிலிருந்து காணிகளுக்குரிய மக்களை வெளியேறுமாறு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் குடியிருக்கின்ற காணிகள் மற்றும் மக்களால் உப உணவு பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் காணிகள் உட்பட 62 பேருடைய காணிகளுக்கு இவ்வாறு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இது தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு அப்பகுதி மக்களால் தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது குறித்த பிரச்சினை தொடர்பாக மக்களிடமிருந்து எழுத்து மூலமான கோரிக்கை கடிதத்தை பெற்றுக் கொண்ட அவர் இந்த பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். தேர்தல் காலத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் மக்களை தேடிச் செல்லும் கலாச்சாரத்தை மாற்றி மக்கள் நலன் சார்ந்த அரசியல் முறையை உருவாக்குவதற்கு சர்வஜன அதிகாரம் கட்சியால் முடிந்துள்ளதாக அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மாத்தளை திவில்ல கிராம சேவர் பிரிவில் சர்வஜன சபையை நிறுவும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சர்வஜன அதிகாரம் முன்வைக்கும் தொழில் முனைவு அரசியலும் கருப்பொருளை கிராமமாக எடுத்துச் சென்று மக்களுக்கு தேவையான அறிவு, சந்தை வாய்ப்புகள் மற்றும் ஏழுமான போதெல்லாம் மூலதன பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் சர்வஜன அதிகாரத்தின் இறுதி நோக்கம் மகிழ்ச்சியான தேசத்தை உருவாக்குவதாகும் என தெரிவித்தவர், ஒரு தேசத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுமானால் மக்கள் பொருளாதார ரீதியாக தற்சார்பு அடைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் 6ஆம் வகுப்புக்கான தொகுதி முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி 2026ஆம் ஆண்டில் 6ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று இஸ்ருபாய்வில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக அமைதியான போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். பாடப்புத்தக சுமையை குறைத்து மாணவர்களுக்கு இலகுவான முறையில் கல்வியை வழங்கும் நோக்கில் இந்த புதிய தொகுதி முறையை விரைவுபடுத்துமாறு இதன்போது பெற்றோர்கள் வலியுறுத்தினர். தமது கோரிக்கைகள் உள்ளடக்கிய மகஜர் ஒன்றில் கையெழுத்திட்ட பெற்றோர்கள் அதனை கல்வி அமைச்சின் அதிகாரிகளிடமும் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் ஒரு குழுவினர் அமைச்சின் அதிகாரிகளுடன் நிலவரம் குறித்து கலந்துரையாடுவதற்காக கல்வி அமைச்சுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர். தற்போதைய போட்டித்தன்மை வாய்ந்த கல்வி சூழலில் தமது பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாற்றங்கள் மிகவும் அவசியம் என இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர்.
கொழும்பு மாநகர சபையின் நிதிக்குழுவின் அதிகாரம் கூட்டு எதிர்க்கட்சியிடம் கிடைத்துள்ளதால் தற்போது பல பிரச்சனைகள் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபையின் மிக முக்கியமான குழுவான நிதிக்குழுவின் அதிகாரத்தை கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற மாதாந்த சபை அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டு எதிர்க்கட்சி கைப்பற்றியது. மாநகர சபை கட்டளை சட்டத்தின்படி சபையின் அனைத்து நிதி கொடுக்கல் வாங்கல்களும் நிதிக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு பின்னரே மாநகர சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறான நிலையில் நிதிக்குழுவின் பெரும்பான்மை அதிகாரம் கூட்டு எதிர்க்கட்சியிடம் கிடைத்துள்ளமையே இந்த சிக்கலுக்கு காரணமாகியுள்ளது. நிதிக்குழுவின் தலைவராக கொழும்பு மாநகர சபை முதல்வர் விராக்கிலே பல்தசார் பதவியின் நிமித்தம் செயற்படுகின்ற அதேவேளை ஏனைய 6 உறுப்பினர்களும் கூட்டு எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். கடந்த மாதாந்த சபை அமர்வின் போது இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் கூட்டு எதிர்க்கட்சியினால் முன்மொழியப்பட்ட 5 உறுப்பினர்களும் தலா 60 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றனர். அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரோய் போகவத்த தரங்க சான கத்ரோலிய மற்றும் அனுர சுஜீவ வீரவர்த்தன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தயாகாந்த பெரேரா மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அர்ஷாத் நிசாம்தீன் ஆகியோர் நிதிக்குழுவிற்கு தெரிவாகியுள்ளனர். இந்த குழுவின் அதிகாரம் எதிர்க்கட்சியிடம் சென்றுள்ளதால் முதல்வர் விராய்கேலி பல்தசார் எதிர்கால நிதி தீர்மானங்களை எடுப்பதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் இணங்கி செயற்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. தற்போதைய நிலையில் நிதி ஒதுக்கீடுகளை அங்கீகரிக்கும் போது அதனை தடுக்கும் அதிகாரம் கூட்டு எதிர்க்கட்சிக்கு உள்ளதால் இது மாநகர சபையின் எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதில் பெரும் சவாலாக அமையும் என குறிப்பிடப்படுகிறது. மன்னாரில் தூண்களை அடாவடியாக அகற்றியதாக மன்னார் நகரசபை முதல்வர் மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் கீரை பகுதியில் தனியார் போக்குவரத்து பாதை எல்லையில் தூண்கள் அமைக்கப்பட்டிருந்தன. குறித்த தூண்கள் அமைக்கப்பட்ட பகுதிக்கு மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் சென்றார். அங்கு சென்ற அவர் உடனடியாக அந்த தூண்களை அகற்றினார். ஆனால் குறித்த பகுதி நகரசபைக்கு சொந்தமில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து நகரசபைக்கு சொந்தமில்லாத அமைக்கப்பட்டிருந்த கட்டூண்களை அடாவடியாக அகற்றியதாக மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் மீது உள்ளூராட்சி அதிகார சபையிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனி தமிழீழ கோட்பாடுவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளால் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த அடையாளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை மீள பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படலாம் என கலகம குசலதம்ம தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர் இது தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் அவதானம் செலுத்தி அதாவது கல்வி மறுசீரமைப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கியது போல தலையிட வேண்டும். அவ்வாறு நடக்கவில்லை என்றால் வடக்கு கிழக்கில் பல இடங்களை நாம் இழக்க நேரிடலாம். எதிர்காலத்தில் ஜாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு செல்ல முடியாத சூழலும் உருவாகலாம். கந்தரோடை விகாரையை சர்வமத மத்தியஸ்தானமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தொல்லியல் திணைக்களமும் உதவி செய்து வருகின்றது. தேரர்கள் வசிக்கும் பகுதியும் புராதன விகாரைகள் காணப்படும் பகுதிகளை பிரிப்பதற்கான மதில் கட்டுவதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன. நாங்கள் அங்கு சென்று இது தொடர்பில் மக்களையும் அதிகாரிகளையும் தெளிவுபடுத்துவதற்கான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். ஆனால் யாரும் அது தொடர்பில் பேசவில்லை. இப்போதெல்லாம் நடந்துவிட்டது. கந்தரோடை விகாரையில் இன்றும் ஒரு தேரருக்கு இருக்க முடியாத சூழல் காணப்படுகிறது. பௌத்தர்கள் என்ற வகையில் நாம் வெட்கி தலைகுனிய வேண்டியுள்ளது. இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறிய செயற்பாடுகளா என குறிப்பிட்டுள்ளார். பெண் போலீஸ் பரிசோதகர் என ஆள்மாறாட்டம் செய்த பெண் ஒருவர் புறக்கோட்டை விடுதியொன்றிற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போலீஸ் விளையாட்டு சீருடை அணிந்திருந்ததுடன் கைத்துப்பாக்கி ஒத்த மரத்தினால் செய்யப்பட்ட ஆயுதம் ஒன்றையும் வைத்திருந்ததாக போலீசார்